சினிமால எந்த அளவுக்கு சாதி வந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? சினிமாவில் தான் ஜாதி அதிகமாக இருக்குது. காஸ்ட் வந்து சினிமாவில் தான் அதிகமாக இருக்குது. இப்போ நீங்களும் வந்து இந்த காலனி கதையை எடுத்துக்கிட்டோம்னாலுமே அதுலேயும் ஒரு சாதிய விஷயம் வந்து இருக்கு இல்லையா சார்? இதுவும் வந்து வணிகத்துக்கான ஒரு விஷயமா இருக்கா அப்படின்ற கேள்வியும் வரும் இல்லையா? நம்ம வணிகத்துக்காக இந்த விஷயத்தை நம்ம பண்ணல. இங்கே எல்லாமே வணிக லாபமாக இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்க இல்லையா, அது மக்கள் வந்து பார்க்குறாங்க இல்லையா, அதுலேயும் வணிகம் இருக்கிறது. ஆனால் அந்த மக்கள் என்ன தான் கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க? இதுவும் வணிக படம் தானே, இதுவும் டிக்கெட் வாங்கி தானே படம் பார்க்குறாங்கண்ணா. சாராயம் வைக்கிறதுக்கும் லேகியம் வைக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. நீ வணிக சினிமான்ற பேரில் நீ எதையோ எடுக்கிற. நீ நடிகர்களை நம்பினது அளவுக்கு, ஸ்டார் வேல்யூ சொல்ல நடிகர்களை நம்பின அளவுக்கு நீ வந்து கதையை நீ நம்பலை. இந்தியா மாதிரியான நாடுகளில் நீங்கள் 2 ஆப்ஷன் தாங்க உங்களுக்கு. இது ரொம்ப சீரியஸான ஒரு மிகப்பெரிய உண்மை. ஒன்று, நீங்கள் முதலாளி பக்கம் போகணும், இல்லை இந்து மதத்தின் பக்கம் போகணும். இப்போ ஒரு அமெரிக்க திரைப்படங்கள் இருக்குது, அதனுடைய சந்தை இந்தியாவாக இருக்குது. முன்ன ஜாக்கிசான் படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தையாக இருந்தது. எல்லா மொழிகளையும் அது மொழிபெயர்க்கப்படும். குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு முதலாளியாக கூட நீங்கள் சிந்திக்கலன்றதும் எனக்கு வருத்தம் இவங்க மேலே. இந்த மாதிரி படங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயமா மாறிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? கிட்டத்தட்ட அது மலத்துக்கு இணையானது. இவங்க இதுக்காக வெட்கப்படலை. இப்போ புத்தனை கோடி ரூபாய் நம்ம செலவு பண்ணுறோமே, இந்த மாதிரி திரைப்படங்கள் நம்ம எடுக்கிறோமேன்ற குற்ற உணர்ச்சி உங்ககிட்ட இல்லைன்றதான் இங்கே பிரச்சனை. நீங்க அதை தாண்டி சில விஷயங்கள் வந்து இருக்கு இல்லையா சார், வன்முறையை காட்டுறதா இருக்கட்டும், இல்ல இப்ப இருக்க ஜென்சி கிட்ஸ் லவ் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்களே, இப்ப இருக்கக்கூடிய காதலை கிடையாதுங்க, இதெல்லாமே பொய்யுங்க. உங்க படங்கள் அதை கற்பிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. கண்டிப்பா கற்பித்தா நான் மனுஷன், கற்பிக்கலைன்னா நான் இவனுங்களை விட ஒரு பொறி. லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ் மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். லலிதா ஜுவல்லரி எஸ்டிமேட் ஸ்லிப்பும் நகை போட்டோவும் வச்சு டி நகர் மார்க்கெட்ல எந்த கடையில வேணா கம்பேர் பண்ணுங்க. எல்லா கடையும் பக்கத்துல தான் இருக்கு. எங்க விலை கம்மியோ அங்க வாங்குங்க. அன்போட வரவேற்கிறேன். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நான் திவ்யா ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு நம்ம கூட வந்து இயக்குனர் கோபி நாயனார் தான் வந்து இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்க? நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு வந்து தாய் கிழவி அப்படின்ற ஒரு படம் சமீபத்தில் ரிலீஸ் ஆயிருந்தது சார். அதில் ராதிகா மேமோட பர்ஃபார்மன்ஸு, அந்த படத்தோட கதைக்களம் அப்படின்னு நிறைய விஷயங்களை படம் வந்து கொண்டாடப்பட்ட படமாக வந்து மாறிடுச்சு. அதனாலேயே அவங்களுக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து பாரதிராஜா அவர்களே வந்து சொல்லியிருந்தாரு. எங்களுக்கு அடுத்து வந்து வெயிட்டிங்கில் இருக்கிறது உங்களோட காலனி படம் சார். அதுலேயுமே எங்களுக்கு ஏதோ ஒரு இம்பேக்ட் இருக்க போகுது அப்படின்றதுல எந்த டவுட்டுமே இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு அந்த படம் எந்த அளவுக்கு எடுத்தக்கப்புறம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்ததுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அந்த இப்படி ஒரு படம் பண்ணோம் அப்படின்ற ஒரு நம்ம முதல்ல யோசித்தோம் இல்லையா, அப்போவே எனக்கு அந்த தாக்கம் அது உருவாயிடுச்சு. ஏன்னா முதல்ல நான் ஒரு கதை தேர்வு பண்ணுறதுக்கு முன்னால் அந்த கதை வந்து என்னை வந்து திருப்திப்படுத்தலை. நான் அந்த கதையை வந்து நான் எடுக்கிறதில்ல. இப்போ பொதுவாகவே எப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு 100 கதைகள் இருக்கும். ஆனால் எது திரைப்படங்களுக்கான கதை அப்படின்ற ஒரு உள்ளடக்கத்தை அது வச்சுருக்கோம். அந்த மாதிரி கதைகளை தான் நம்ம பொதுவாக திரைப்படம் எடுக்கிறதுக்கு நம்ம முடிவு செய்கிறோம். அதுலேயும் வந்து இன்னொரு கேள்வி எனக்கு உள்ளே இருக்கும். நான் ஏன் இந்த படத்தை எடுக்கணும், மக்கள் ஏன் இந்த படத்தை பார்க்கணும் கண்டிப்பாக அப்படின்ற கேள்வி இருக்குது. அது எந்த படமாக இருந்தாலும் சரி, இது திரைப்படம் மட்டும் இல்லை, வணிகத்துக்கு வர எல்லா பொருளுமே நாம் ஏன் இந்த ப்ராடக்டை உருவாக்கணும், இந்த ப்ராடக்டில் அந்த ப்ராடக்ட் அவங்க ஏன் வாங்கணும் அப்படின்றது இருக்குது. நான் ஏன் இந்த ப்ராடக்ட் உருவாக்கணுன்ற ஒரு இடம் இருக்குதுல்ல, அங்கே இருக்கிற மாரல் தான் வந்து ஆர்ட் ஃபார்மாக இருக்குது எப்பயுமே. ஏன்னா ஒரு நீதி இல்லாமல் நாம் வந்து ஒரு பொருளை நம்மை நம்புகின்ற, இல்லை நம்மை விரும்புகின்ற, இல்லை நம்ம தேடி வர மக்கள்கிட்ட நம்ம ஒப்படைக்கக்கூடாதுன்றது வந்து ஒரு தர்மம். அப்போ திரைப்படத்தில் வந்து அது ரொம்ப முக்கியமானது. அப்போ அந்த அடிப்படையில் இப்படி ஒரு கதையை நான் தேர்ந்தெடுத்த யோசித்த உடனே இந்த படம் மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்ற இடத்துல நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். ஏன்னா இந்த படம் வந்து ஒரு தாய் மகனை பற்றியான கதையாக இருந்தாலும், ஆனால் இந்தியா மாதிரியான நாடுகளில் இருக்கிற இன்னும் பொறையோடி போயிருக்கிற ஒரு கேஸ்ட் சிஸ்டத்தை பற்றியான ஒரு படம் அப்படின்னு நம்ம வந்து ரொம்ப சொல்லலாம். அதனுடைய பேராபத்துகளில் இருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு போர்ஷனை இந்த கதை வந்து ஒரு டீட்டெயிலாக பேச துவங்குது. இப்போ இன்றைக்கி இருக்கிற சூழலில் ஜாதிய படங்கள் வந்து சரியா, ஜாதிய படங்கள் எடுப்பதன் வழியாக நீங்கள் ஒரு அமைதியாக இருக்கிற ஒரு சமூகத்தை வந்து நீங்கள் வந்து திரும்பவும் வந்து நீங்கள் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணின்னு இருக்கிறீங்க, அதை சீண்டிகிட்டே இருக்கிறீங்க. அது வேறு விதமான ஒரு
கோபத்தை ஏற்படுத்தி திரும்பவும் அந்த முரண்பாடுகளை திரும்ப கிளறி 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 நீங்கள் அந்த மக்களுக்குள்ள ஒரு பகையை உருவாக்குறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் இருக்கும். அப்படி இல்லை, நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்குது, வெளிப்படையாக இருக்குது, மறைமுகமாக இருக்குது. சந்தர்ப்பங்களுக்கு போது வெளிப்படுது, சந்தர்ப்பங்கள் இல்லாத போது ஒரு ஒரு யோக்கியத்தனத்தோடு அது அமைதியாக இருக்குது. ஆனால் எந்த விதத்திலும் இருந்தாலும் அது நமக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அது ஒரு பேராபத்து. கண்டிப்பா. அது எந்த அளவுக்கு சார் எல்லாருக்குள்ளயும் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லாருக்குள்ளயும் இருக்குன்றத தாண்டி சினிமால எந்த அளவுக்கு சாதி வந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? சினிமாவில் தான் ஜாதி அதிகமாக இருக்குது, காஸ்ட் வந்து சினிமாவில் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த சமூகத்தில் ஜாதியத்தை வந்து பேணி பாதுகாத்த இவங்க எல்லாரும் சினிமாக்குள்ளே வந்துட்டாங்க. ஓகே. அப்போது சினிமாவில் வெளிப்படாமலாம் இருக்காது. அப்போது இல்லையே நிறைய சினிமாக்கள் வந்து ஜாதி படங்களை இப்போ ஜாதி பற்றி பேசுறது இல்லையே. இப்போ நீ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னுங்க. ஜாதி பற்றி பேசலை அப்படின்றதுல வந்து அதுதான் நான் சொன்னேன், ஒன்று மறைமுகமாக இருக்குது, இல்லைன்னா மறைமுகம் வெளிப்படையாக இருக்குது அப்படின்னு. ஏதோ ஒரு வகையில ஆனா இருந்திருது. வெளிப்படையாக இருக்குது. இப்ப நீங்களும் வந்து இந்த காலனி கதையை எடுத்துக்கிட்டோம்னாலுமே அதுலயும் ஒரு சாதிய விஷயம் வந்து இருக்கு இல்லையா சார்? இதுவும் வந்து வணிகத்துக்கான ஒரு விஷயமா இருக்கா அப்படின்ற கேள்வியும் வரும் இல்லையா? நம்ம வணிகத்துக்காக இந்த விஷயத்தை நம்ம பண்ணல. ஒரு ஆர்ட் ஃபார்மை நான் எப்படி பயன்படுத்த போகிறேன் அப்படின்ற ஒரு கேள்வி என்கிட்ட இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் பார்த்த விஷயங்கள், நான் அனுபவித்த விஷயங்கள், என்னுடைய ஸ்ட்ரகிள், என்கிட்ட இருக்கிற மாரல், இது எல்லாமே வந்து நான் வந்து ஒரு ஆர்ட் ஃபார்ம் வழியாக நம்ம சமூகத்துக்கிட்ட கொண்டு போகிறேன். அது என்னவா கொண்டு போகிறேன்னா, அவங்கள வந்து என் கலையின் வழியாக, என் திரைப்படத்தின் வழியாக அவர் வந்து ஒரு பெரிய நீதிமான்களாக மாற்றுறது, ஒரு ஜனநாயக சிந்தனையாளர்களாக மாற்றுறது, ஒரு சமூக நீதியை பற்றி சிந்திக்கின்ற ஒரு நபர்களாக மாற்றுறது. வெறும் அதாவது ஒரு சமூகத்தை மாற்றுவதற்கான கடமை என்பது அரசியலுக்கு மட்டும் இல்லை, கலைக்கும் இருக்குது. ஏன்னா மகிழ்ச்சி, அதாவது சினிமான்றது ஒரு என்டர்டைன்மெண்ட் மீடியா தானே அப்படின்றது ஒரு கேள்வி எல்லாருமே கேட்குறாங்க. சரி, என்டர்டைன்மெண்ட் மீடியாவில் வந்து பொழுதுபோக்காக இருக்கிற ஒரு இடத்துல வந்து நம்ம எப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பேசலாமா அப்படின்னா, பொழுதுபோக்கு என்னன்ற கேள்வி எனக்கு இங்கே எழுது. சார், இப்ப ஒரு தமிழ் சினிமா இருக்குல்ல சார், நீங்க சொல்ற மாதிரி சினிமா அப்படின்றது ஒரு எஜுகேஷனா வந்து இருக்கணும் அப்படின்றப்ப இப்ப 100 கோடி 200 கோடி 500 கோடி அப்படின்ற அந்த ஒரு பட்ஜெட்ல எடுக்கிறாங்க. கலெக்ஷனுமே வந்து 1000 கோடியை தொடணும். தமிழ் சினிமா எப்ப 1000 கோடியை தொடப்போகுது, அந்த மாதிரி படங்கள் எப்ப தமிழ் சினிமால வரப்போகுது அப்படின்ற ஒரு கேள்வி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குல்ல, அதை எப்படி பாக்குறீங்க? அதான் சொல்றேன், அது ஒரு ஃபேக்டரியாக மாறிடுச்சு. ஒரு ஃபேக்டரிக்குள்ள அது என்னவா இருக்கும் அப்படின்னா, சந்தைக்கு ஒரு பொருள் கொண்டு போகணும், அந்த பொருள் வந்து மிகப்பெரிய லாபத்தோடு இருக்கணும். அப்போது அவங்க தொழிலாளி பற்றி கவலைப்பட மாட்டாங்க, அந்த உழைப்பு சுரண்டலை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, எதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஆனா இப்ப உங்க படங்கள்ல பட்ஜெட் அப்படின்றது என்ன மாதிரி ஒரு விஷயமா இருக்கும் சார்? அந்த கதை என்ன கேட்குதோ அதான் பட்ஜெட். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, அதுலேருந்து நம்ம வந்து வெளியே வந்து நிற்போம். இப்போ இவங்க ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல, பேன் இண்டியா ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த படம் வந்து ஒரு 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்போ நாம் வந்து ஒரு 500 கோடி ரூபாய்க்கு ஒரு படம் பண்ணணும். அப்போ அது ஒரு 1000 கோடி ரூபா வசூல் பண்ணணும், நம்மளுக்கு ஒரு 500 கோடி ரூபா லாபம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க ஒன்று யோசிப்பாங்க இல்லையா? அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கேற்ற மாதிரியான நடிகர்கள், ஏன்னா அதுக்கு ஒரு இந்திய சந்தை தேவைப்படுது. இங்கே தான் எனக்கு என்னன்னா, இப்போ ஒரு அமெரிக்க திரைப்படங்கள் இருக்குது, அதனுடைய சந்தை இந்தியாவாக இருக்குது. முன்ன ஜாக்கிசான் படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தையாக இருந்தது. எல்லா மொழிகளையும் அது மொழிபெயர்க்கப்படும். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தியேட்டர்களையும் ஜாக்கிசான் தமிழ் பேசி சுற்றிட்டு இருப்பார், தமிழ் பட்டு பட்டு சுற்றிட்டு இருப்பார். அப்போது ஒரு மிகப்பெரிய சந்தையாக மாறிச்சு இல்லை? குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு முதலாளியாக கூட நீங்கள் சிந்திக்கலன்றதும் எனக்கு வருத்தம் இவங்க மேலே. நீங்கள் ஒரு திரைப்படம் தயாரிக்கிறீங்க இல்லையா, தயாரித்த உடனே அதுக்கான சந்தையை நீங்கள் தமிழ் சினிமானுடைய சந்தை எதை சொல்லுங்கள் பார்க்கலாம். தமிழ் சினிமா சந்தை கிடையாது, அதுக்கு கிடையாது. இப்ப வேர்ல்டு வைடு வந்து சில படங்கள் ரீச் ஆகுது அப்படின்னு வந்து சொல்றாங்கல்ல சார், அந்த சந்தைகள் அப்ப வளர்ந்துட்டு தானே இருக்கு. அதாவது ஒரு திரையரங்குக்கு ஒரு திரைப்படம் போறது மட்டும் இல்லைங்க வேலை. இப்ப நான் சொல்றேன்ல, இந்தியா ஒரு சந்தையா இருக்குது அமெரிக்க திரைப்படங்களுக்கு நம்ம சொல்றோம்ல, அந்த மாதிரி இங்க இது போகாது. இப்போ எப்படின்னா, ஈழத்தமிழர்கள் வந்து புலம்பெயர்ந்தவர்கள் தமிழர்கள் வந்து உலகம் முழுதும் போனதுக்கு அப்புறம் தமிழ் சினிமாவுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு உருவாச்சு. அப்போ தமிழ் சினிமாவை பார்க்கறதுக்கு ஒரு சந்தைன்றது எங்க உருவாகும்னா, அது லாங்குவேஜ் தாண்டி, மொழியை தாண்டி, அதனுடைய கல்ச்சரை தாண்டி, அதனுடைய அந்த லைஃப் ஸ்டைல், அந்த லேண்டு எல்லாத்தையும் தாண்டி அது ஒரு ஹியூமானிட்டியை வந்து கிரியேட் பண்ணும். உலகம் முழுவதும் ஒரு நாகரிகம் இருக்குதுன்னா அன்பு தான் அந்த உலகத்துடைய மிகப்பெரிய நாகரிகமே. இங்க மத்த லாங்குவேஜ் நீங்க சொல்ற மாதிரி கொரியன் படங்களோட தாக்கமும் அதிகமா இருக்கு இல்லையா? அதான் நான் சொல்றேன், அதான் நான் சொல்றேன். நம்ம அப்போ என்ன ஆயிடுதுன்னா, நீ அப்படி ஒரு சினிமாவை நீ எடுக்க மாட்டேன்ற, அதுதான்டா சந்தையை உருவாக்கும். ஒரு மக்களுக்கான சினிமாவை எடுக்கணும் நீ. ஆனா நீ என்ன பண்றனா, அதை பற்றி நீ கவலைப்படல. நீ வணிக சினிமான்ற பேர்ல நீ எதையோ எடுக்கிற.
எந்தெந்த நீ நடிகர்களை நம்பினது அளவுக்கு, ஸ்டார் வேல்யூஸ் உள்ள நடிகர்களை நம்பின அளவுக்கு நீ வந்து கதையை நீ நம்பல. ஒரு சமூக வாழ்வை நீ நம்பல. நீ சமூக வாழ்வை நீ நம்பாத போது பொருளே இல்லாம சந்தைக்கு நீங்க எப்படிங்க போவீங்க? சார் நீங்க ரீசென்ட் டைம்ல பார்த்து நீங்களே வந்து இந்த படம் நல்லா இருந்தது அப்படின்னு என்ன படம் சார் இருந்தது? ஜே பேபி நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். Okay. பாட்டில் ராதா சமீபத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அது மாதிரி நான் சொல்லிக்கிட்டே வருவேன். விடுதலை ரொம்ப முக்கியமான படம். இது மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே வரலாம். ஆனால் இப்போ லாஸ்ட்டாக வந்து மயிலாடு நான் பார்த்த படம். மயிலாடுலாம் வந்து ஒரு வார்க்கு அகென்ஸ்டான ஒரு ஃபிலிம் அப்படின்னா. நான் அதை ஒரு முறை நான் ராஜமுருகன்கிட்ட சொன்னேன், ஏங்க இது ஒரு வார்க்கு எதிரான ஒரு படங்கண்ணா. எப்படி ஏன் இது வார்க்கு எதிரான இது ஒரு திரைப்படம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னாக்கா, ஒரு மனிதன் தன்னுடைய உறுப்பு திருட்டுக்கு எதிராக போராடுறான். ஆனால் அந்த உறுப்பு வந்து ஒரு உயிர் வாழ்தலுக்காக போய் சேர்ந்துருக்குது. அதுக்கு பின்னால் 1000 பாலிடிக்ஸ் இருந்தாலும், ஆனால் அது ஒரு உயிரோடு தொடர்புடையது என்பது அவனை மன்னிக்கிறது இருக்குது இல்லையா, அந்த மன்னிப்பு தாங்க இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய அறமே. அதுதான் வந்து மயிலாடு. அந்த படத்தினுடைய கிளைமாக்ஸ் அதுதான். இது யார் எனக்கு போதிச்சதுன்னா வள்ளலார். வள்ளலாரின் வழியாக மனிதனை நேசிப்பதற்கான அறிவை நான் பெற்றுக்கொண்ட பிறகு இந்த ஒரு மனிதனுடைய சிந்தனை ஒரு சமூகத்தினுடைய வாழ்வாக மாறுது, ஒரு சமூகத்தினுடைய லிபரேஷனா மாறுது. அதாவது ஒரு கடைசி விடுதலை என்பது என்ன தெரியுங்களா? ஒருவரை ஒருவர் கொலை செய்யாத இருத்தல், ஒருவரை ஒருவர் திருடாமல் இருத்தல். என்ன நீங்க திருடாம இருக்கிறது, உங்களை நான் திருடாம இருக்கிறது. ஒருவரை ஒருவர் பகையின் வழியாக, துரோகத்தின் வழியாக கொல்லாமல் இருத்தல். சார் ஆனா இந்த மாதிரி படங்களை மக்கள் கொண்டாடுறதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு செட் ஆஃப் படங்களை வந்து கொண்டாடுறாங்கல்ல. இப்ப யூத் மாதிரியான படங்களா இருக்கட்டும், டியூட் மாதிரியான படங்களா இருக்கட்டும், அந்த படங்களுக்கு கொண்டாட்டங்கள், அந்த படத்தை வந்து போய் பார்க்குற ஆடியன்ஸ் அதிகமா இருக்காங்க இல்லையா? அந்த அந்த விஷயங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது எப்பொழுதும் தொடர் மனிதன் வந்து கற்றுக்கொண்டே இருக்கிறான், கற்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றான். கற்பிக்க கற்பிக்க கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள கற்பிக்க கற்பிக்க கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள ஒரு சமூகம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட சமூகமா இருக்குது. ஆனா ஒரு கட்டத்துல கற்பிக்கிறது இங்க நின்றுடுச்சு. ஆனா கற்றுக்கொள்வது என்பது திசை தெரியாம போயிடுச்சு. நான் எதை கத்துக்கணும்னு இப்ப எனக்கு தெரியல. இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ஸ் நான் எதை கத்துக்கணும்? இந்த மாதிரி நீங்க சொன்ன இந்த திரைப்படங்கள்ல என்ன வருதுன்னாக்கா, என்ன கற்றுக் கொடுத்துச்சு? ரொம்ப சிம்பிள் தொடர். ஒரு ரவுடி பையன் இருக்கான்ல, ஒரு கொலைகாரன் இருக்கான்ல, ஒரு பெரிய கொள்ளையாளர் இருக்கான்ல, இவன் எல்லாமே நீதிக்கும் நேர்மைக்கும் அதான் மாரலுக்கு அகென்ஸ்டானவன். ஆனா அவன் கூட்டாளி எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? நேர்மையானவனா இருக்கணும் அவனுக்கு. அவனுக்கு அப்பதான் விசுவாசியா ஆமா. இருக்கணும். அப்ப நேர்மை என்பது பொதுவானது தானே. அப்ப இந்த மாதிரியான சினிமா எடுக்கிறான் இல்லையா, இவன் வீட்டுக்குள்ள இவன் வாழ்க்கையில நடந்தவன் என்ன பண்ணுவான்? ஆனா இது சரின்னு சொல்லிட்டு இங்க தியேட்டர் கொண்டு வரான்ல, இந்த படம் தான் சரின்னு சொல்லிட்டு இது திரைப்படமாக வணிகத்துக்கு வருது இல்ல. ஏன்னா இந்த குழந்தைகளுக்கு வந்து தெரியாது. ஒரு தட்டுல உணவு சாப்பிட்டுட்டே இருக்குது, நம்ம மூதாதையர்கள் கொடுத்த உணவு. அது சாப்பிட்டுட்டே இருக்கிற போது ஒருத்தர் என்ன பண்ணான், அந்த தட்டை டக்குன்னு எடுத்துட்டு மலம் நிறைந்த தட்டை தந்து வச்சிட்டான். குழந்தைங்க அதாவது ஒரு தட்டுல ஒரு பொருள் இருக்கும், இந்த கையால் அள்ளி வாயில போனா அது வயிற்றுக்குள்ள போயிடும் அப்படின்ற ஒரு பயிற்சி மட்டுமே தான் இருக்குது ஒழிய சாப்பிட்றது என்னதுன்னு நம்மளுக்கு தெரியல. இந்த மாதிரி படங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயமா மாறிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? கிட்டத்தட்ட அது மலத்துக்கு இணையானது. இவங்க இதுக்காக வெட்கப்படலை. இவ்வளோ இப்போ இத்தனை கோடி ரூபாய் நம்ம செலவு பண்றோமே, இந்த மாதிரி திரைப்படங்கள் நம்ம எடுக்கிறோமேன்ற குற்ற உணர்ச்சி உங்க கிட்ட இல்லைன்றதான் இங்க பிரச்சனையே. ஏதோ ஒரு மெசேஜை சொல்றோம்னு கடைசியில வந்து என்னதான் நிறைய விஷயங்கள் அர்த்தமா இருக்கட்டும், நீங்க சொல்ற பல விஷயங்கள் காட்டினாலுமே கடைசியில ஏதோ ஒரு கருத்தை சொல்றோம் அப்படின்னு வந்து இதுக்கு நான் ரொம்ப வைக்கிறாங்க. மோசமா ஒரு பதில் சொல்றீங்களா? சின்ன வயசுல இந்த மலையாள படங்கள் இருக்கும், இந்த மோசமான மலையாள படங்கள் இருக்கும். இந்த ஸ்கூல் வாசல்லையே ஊட்டியிருப்பான் அந்த போஸ்டர்லாம். இந்த அதாவது 10th படிக்கிறது. ஏன்னா அந்த பசங்க அப்போ தான் வந்து அந்த ஆம்பளை பசங்க அந்த வாலிப பக்குவத்துக்கு வந்திருப்பானுங்க. அப்போ அங்கே விட்டுவான். ஏன்னா அங்கே தான் அவனை வந்து உணர்ச்சி வயப்படுத்த முடியும். அந்த மாதிரி திரைப்படங்களை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த கதை என்ன சொல்லணுன்னாக்கா, மோசமான ஆபாசங்கள் எல்லாம் காமிச்சிட்டு கடைசியாக வந்து குடிக்கிறதுனால இவர் வந்து தவறு செய்ததுனால தான் இந்த மாதிரியான தவறுகள்லாம் நடந்துச்சு அப்படின்ட்டு ஒரு மாரல் ஒன்று சொல்லுவாங்க இவங்க. அந்த மாதிரி இவங்க வந்து ஒரு படம் எடுப்பாங்க. அவங்க அதாவது முன்ன வந்து நிறைய படங்கள் இந்த மாதிரி ஆபாச திரைப்படங்கள் வந்துருந்துச்சு இல்லையா, அந்த படங்கள் வந்து இப்போ வந்து இந்த மாதிரி வந்து வர ஆரம்பிச்சிருக்குது. இப்போ அவ்வளோதான். அந்த படங்களுக்கும் இந்த படங்களுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. இதுல இந்த மாதிரி காட்சிகள் தாண்டி ஏன்னா வன்முறைகள் எனக்கு அதிகமா இந்த மாதிரி இருக்குல்ல. படங்கள் எடுக்கின்ற முதல்ல அந்த கலைஞர்களை கூப்பிட்டு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்க தோணுது. இது வந்து சமூகத்தினுடைய உண்மை அப்படின்னாக்கா, இந்த உண்மை உனக்கு நேர்ந்தால் நீ அதை வந்து ஆமா அது உண்மைதானே அப்படின்ட்டு போயிடுவியா அப்படின்னா போக மாட்டாங்க.
இந்த மாதிரி திரைப்படங்கள் எடுக்கிறவங்க, இன்வெஸ்டர்ஸு, இவங்க எல்லாமே இவங்களுக்கு சமூகம் எக்கு எடுக்கிட்டு போனாலும் பரவாயில்ல, அதை பற்றி கவலை இல்லை. தொடர் ஒரு ஆண் பெண் உறவு என்பது அவங்களுடைய பர்சனல், அது ஒரு அறைக்குள்ளே இருக்கும். ஆனால் அந்த ஆண் பெண் உறவுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் நான் வந்து ஒரு 100 பேருக்கு முன்னால் நான் அதை காட்சிப்படுத்துவேன், அது ஒரு சினிமா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் தான் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய திருடர்கள். நீங்க அத தாண்டி சில விஷயங்கள் வந்து இருக்கு இல்லையா சார்? வன்முறைய காட்டுறதா இருக்கட்டும், இல்ல எதுவானாலும் இப்ப இருக்க ஜென்சி கிட்ஸ் லவ் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்களே, இப்ப இருக்கக்கூடிய அப்படி ஒண்ணு காதல பத்தி. கிடையாதுங்க. இதெல்லாமே பொய்யுங்க. அதாவது வந்து 90களில் பிறந்தவங்க, 2000த்தில் பிறந்தவங்க, இதெல்லாம் வந்து ஒரு பொய். இது எல்லாமே முதலாளிகள் உருவாக்கப்படுகின்ற மிகப்பெரிய வதந்திகள். அதை நம்பி ஒரு ஜெனரேஷன்ஸ் அப்படி உருவாகுது. அப்படி அப்படி ஒண்ணு கிடையாது. இந்த குழந்தைகள வந்து இவங்க வந்து பல்வேறு உணவுக்கு அடிமையாக்குறது, அதுல ஒரு வணிகம். பல்வேறு உடை நாகரிகங்களுக்கு அடிமையாகிறது, அதுல ஒரு வணிகம். அப்புறம் வந்து மொபைல், குளிர்பானங்கள், இப்படி இது எல்லாம் பாருங்க. இந்த இந்த நீங்க சொல்றீங்களே, இந்த என்னென்ன குழந்தைகள் இருக்குது சொல்லுங்க. ஜென்சி கிட்ஸ் இருக்காங்க, ஜென்சி 2K கிட்ஸ், கிட்ஸ், அப்புறம் 2K கிட்ஸ், ஆல்பா கிட்ஸ். ஆல்ஃபா கிட்ஸ். இதை சுற்றி எல்லாம் என்ன இருக்கும் பாருங்களேன். இவங்கெல்லாம் எங்கே இருப்பாங்க பாருங்க. ஒரு உணவு விடுதியில் இருப்பாங்க, ஒரு 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 ஐஸ்கிரீம் பார்ல இருப்பாங்க, ஒரு கூல்ட்ரிங்க்ஸில் இருப்பாங்க. இவங்க எங்கேயாவது ஒரு ஒரு மியூசிக்கில் இருந்தாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எங்கேயாவது ஒரு ஓவியம் பயின்றாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை இவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு ஆதரவற்ற மக்களுக்கு நின்று இவங்க வந்து மிகப்பெரிய போராட்டங்களை கட்டமைக்கின்ற ஒரு அமைப்பை திரண்டாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இருக்க மாட்டாங்க. அப்போ இவங்க எல்லாமே முதலாளிகள் வடிவமைக்கப்படுகின்ற உணவு, உடை, அந்த மாதிரியான கல்ச்சர்ஸ்குள்ளே போய் மாட்டிக்கின்னு இவன் என்ன பண்ணுறான், இந்த மாதிரியான ஒரு ஜென்ரேஷன்ஸை உருவாக்கி அவங்களுக்கான திரைப்படங்களை உருவாக்குறது, அதுக்கான ஏஜென்சிகளை தான் இவனுங்க இருக்கிறானுங்க. அந்த மாதிரியான உணவுகளை உருவாக்குறது, அந்த மாதிரியான விளையாட்டுகளை உருவாக்குறது, எல்லாமே அப்படிதான். அதன் மூலமாக இந்த ஜெனரேஷன் சூறையாடுறது, தன்னுடைய வணிக லாபத்துக்காக இந்த தலைமுறை சூறையாடுறது. இங்க எல்லாமே வணிக லாபமா இருக்கு அப்படின்றப்ப நீங்க ஒரு படம் எடுக்கிறீங்க இல்லையா, அது மக்கள் வந்து பாக்குறாங்க இல்லையா, அதுலயும் வணிகம் இருக்கிறது. ஆனா அந்த மக்கள் என்னதான் கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க? முதல்ல அதுக்கு பதில் சொல்லிடுறேன். அப்ப இதுவும் வணிக படம் தானே, ம். இதுவும் டிக்கெட் வாங்கி தானே படம் பார்க்குறாங்க. நான் சாராயம் வைக்கிறதுக்கும் லேகியம் வைக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது இல்லை, மருந்து வைக்கிறதுக்கும். ஆனா மக்கள் எது வேணுமோ அதை நோக்கி தானே, ஒருத்தவங்களுக்கு சாரா வேணும்னு அங்க போறாங்க, இல்ல தோழர், இன்னொருத்தவங்க தேர்ந்தெடுத்தல் என்பது ஒரு கல்வியோடு சம்பந்தப்பட்டது. ம். தேர்ந்தெடுத்தல் என்பது ஒரு கல்வியோடு சம்பந்தப்பட்டது. உங்க குழந்தைங்க கிட்ட நீங்க சொல்றீங்கல்ல, அது தெரியாம உலகம் முழுவதும் நாம் எல்லாருமே வலது கையில தான் சாப்பிட்றோம், இடது கையில தான் நம்ம தூய்மைக்கான வேலையை செய்யறோம். இது யார் சொல்லி கொடுத்தது? இது எப்படி நமக்கு உலகம் முழுவதும் ஒரே மாதிரி இருக்குது இல்லையா? எல்லாமே மாறி இருக்குது. நிலம் மாறி இருக்குது, மொழி மாறி இருக்குது, நிறம் மாறி இருக்குது, உடைகள் மாறி இருக்குது, எல்லாமே மாறி இருக்குது. ஆனால் இது மட்டும் மாறல நம்மக்கிட்ட அப்படின்றது ஒன்று இருக்குது இல்லை. நாம் ஒரு குழந்தைக்கு இப்போ உங்கள் குழந்தை இருக்குது, அது சாப்பிட்றதுக்கு டக்குன்னு தெரியாமல் இடது கை அப்படி வைக்க ஆரம்பிச்சோடனே அதில் சாப்பிடக்கூடாது, ரைட்டில் சாப்பிடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, வலது கையில் சாப்பிட்டு நம்ம சொல்கிறோம்ல. இது இந்த குழந்தைக்கு இந்த கற்பித்தல் வந்து இந்த குழந்தைக்கு இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சு. நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாமே போயிடுச்சு. அதனால தான் அவன் போதை பழக்கத்துக்கு ஆளாயிட்டான். இந்த பசங்க எல்லாமே ஒரு இடத்துல எங்கே முடிவடைகிறாங்கன்னா போதை பழக்கத்தில் போய் முடிவடைகிறானுங்க. மெஜாரிட்டிஸ், நான் சொல்கிறது மெஜாரிட்டிஸ். நாங்கள் திருவள்ளூர் மாவட்டம், இப்போ திருவள்ளூர் மாவட்டம், அப்போ செங்கல்பட்டு மாவட்டம். எங்கள் பகுதிகளில் லெனின் படிப்பகம் இருக்கும், திருவள்ளூர் படிப்பகம் இருக்கும், அம்பேத்கர் இரவு பாடசாலைகள் இருக்கும். இப்போ இருக்கா? இதெல்லாம் கிடையாது. ஏன்னா இந்த ஜென்ரேஷனுக்கு யாருக்கும் அன்றைக்கி கற்பித்தாங்க. உங்க படங்கள் அதை கற்பிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பாக கற்பித்தா நான் மனுஷன், கற்பிக்கலைன்னா நான் இவனுங்களை விட ஒரு பொறுக்கி. கண்டிப்பா உங்க படங்கள் அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதும் அந்த கற்பித்தலை வந்து நீங்க. ஆனா நீங்க ஒரு விஷயம் எனக்கு புரியல சார், நீங்க இவ்வளவு படங்கள் சொல்றீங்க, இவ்வளவு விஷயங்கள் பேசுறீங்க இல்லையா, ஆனா உங்க படங்கள் வெளிவர்றதுக்கே இவ்வளவு போராட்டங்கள் இருக்கு. அது வெளிவந்ததுக்கு அப்புறம் அதை மக்கள் பேசணும் அப்படின்ற, பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரகிளை ஆஸ் அ ஃபிலிம் மேக்கரா எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதுதான் நான் வந்து வெற்றிமாறனுடைய அந்த விஷயத்த சொன்னேன். இப்போ என் போன்றவர்கள் வந்து ஒரு மெஜாரிட்டி பர்சன்ஸாக இல்லை. இங்கே மெஜாரிட்டி பர்சன்ஸாக நாங்கள் இல்லாத போது தான் இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்குது. ஏன்னா அது ஒரு 200 பேர். இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு விஷயத்த நான் செய்யணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன், ஆனால் செய்கிறதுக்கு அங்கே எதுவுமே இல்லை. அப்படின்னும் போது எது தப்போ அதை நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன். அப்போ அங்கே தேர்ந்தெடுக்கிறதுக்கு எனக்கு நிறைய இருக்கணும். அப்போ தான் அதில் நல்லது எது கெட்டது எதுன்னு நான் முடிவு பண்ணுவேன். அப்போ என்ன பண்ணுறதுனா, நாங்கள் இங்கே தேர்ந்தெடுக்கிறது எல்லாமே இங்கே வந்து தப்பாக இருக்குது. இந்தியா மாதிரியான நாடுகளில் நீங்கள் 2 ஆப்ஷன் தாங்க உங்களுக்கு. இது ரொம்ப சீரியஸான ஒரு மிகப்பெரிய உண்மை. ஒன்று, நீங்கள் முதலாளி பக்கம் போகணும், இல்லை இந்து மதத்தின் பக்கம் போகணும். ஒன்று நீ ரிலிஜன் பக்கம் போ, இல்லைன்னா கேபிட்டலிஸ்ட் பக்கம் போ. ஒன்று லெப்டிஸ்டாக நீ ஆக முடியாது, புத்திஸ்டாக நீ ஆக முடியாது. இங்கே லெப்டிஸ்டாகவும் புத்திஸ்டாகவும் இவங்க ரொம்ப மைனாரிட்டிஸ்.
இது படங்கள்லயுமே வந்து வெளிப்படுது. எல்லாத்துலயும் இருக்கும், எல்லாத்துலயும் பிரதிபலிக்கும். ஒரு புத்திஸ்டாகவோ ஒரு கம்யூனிஸ்டாகவோ நீங்க இருக்கணும்னாக்கா அது ரொம்ப ரொம்ப துயரம். ஆனா அந்த துயரத்தை வெல்வதற்கு பேர் தான் மக்கள் கலை இலக்கியத்தினுடைய மிகப்பெரிய வேலை. அதை நாங்க செஞ்சுன்னு இருப்போம். கண்டிப்பா சார். அத நீங்க தொடர்ந்துட்டே இருக்கணும். அது ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஏதோ ஒரு தாக்கத்த வந்து குடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நம்புறோம். நன்றி சார். இவ்ளோ நேரம் எங்களுக்காக இவ்ளோ விஷயங்கள் பேசினதுக்கு, உங்க நேரத்துக்காக ரொம்ப நன்றி. தேங்க் யூ. லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். லலிதா ஜுவல்லரி எஸ்டிமேட் ஸ்லிப்பும் நகை போட்டோவும் வச்சு டி நகர் மார்க்கெட்ல எந்த கடையில வேணா கம்பேர் பண்ணுங்க. எல்லா கடையும் பக்கத்துல தான் இருக்கு. எங்க விலை கம்மியோ அங்க வாங்குங்க. அன்போட வரவேற்கிறேன். மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.